வணக்கம். மார்கழி 10ஆம் நாள் பாசுரம் நேற்று நான் படிக்கவே இல்லை. உங்களை சாக்கா வச்சு நானும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 10ஆம் பாசுரத்தையும் 11வது பாசுரத்தையும் பார்த்துருவோமா? நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அதாவது நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருந்து கண்ணங்கிட்ட பெற்ற காதலை நீ ரொம்ப எதுவுமே கஷ்டப்படாமல் அந்த வரத்தை பெற்றுட்டியே. கண்ணு உன் வீட்டுக்கு வந்து போனதை அவன் போட்டிருந்த அந்த துளசி மாலையோட மனமே எங்களுக்கு காட்டி கொடுத்துருச்சு. முன்னாடி காலத்தில் கும்பகர்ணன் கூட உன்கிட்ட தோத்து அவனோட உறக்கத்தை உன்கிட்ட கொடுத்துட்டான் போல இருக்கு. நீ உன்னை படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டு தேற்றி கொண்டு அதாவது எழுந்து கொண்டு கதவை திறந்து எங்களுடன் சேர்வாய் அப்படின்னு ஒரு தோழியை எழுப்புறாங்க. இனி 11ஆம் பாசுரம் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்களா, அரியும் சிவனும் ஒன்று தான். இருந்தாலும் இன்னைக்கு சிவனுக்குன்னு ஒரு ரொம்ப சிறப்பான நாள், ஆருத்ரா தரிசனம். ஒரு தரம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் அந்த கோவிலை பற்றி மனக்கண்ணால் வர்ணித்து போட்டிருந்தேன். ஏன்னா வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போன பிரதோஷத்துக்கு நான் போனப்போ அங்கே இருந்தவங்ககிட்ட கேட்டேன் வீடியோ எடுத்துக்கலாமான்னுட்டு. உள்ளே வந்து மூலவரை மட்டும் எடுக்காமல் சுற்றி எடுத்துக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு முடிஞ்சா இல்லை, அவரை தரிசிக்க வேண்டியது என்னோட கடமை. நான் அவரை தரிசிக்கிறேன். அப்புறம் வந்து கூட்டம் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சுனாக்கா, கூட்டமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இடைஞ்சல் இல்லையா, அதனால கூட்டம் ரொம்ப இல்லாத நேரமாக போயிட்டு அனுமதிச்சாங்கன்னாக்கா நான் என்னென்னலாம் மனக்கண்ணால் வர்ணிச்சனோ, அதாவது மனக்கண்ணால் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி என் வாயால் நான் வர்ணிச்சனும் அதையெல்லாம் இன்னைக்கு இந்த பதிவில் காண்பிக்கிறேன். சரியா? போயிட்டு வர இல்லை கோவிலுக்கு போவோம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்கு உறங்கும் பொருளியலோர் எம்பாவாய் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கோபிகையை எழுப்புற கோபிகையோட அண்ணன் வந்து தன்னுடைய கடமையான மாடு மேய்க்கிறது, பால் கறத்தல், இதெல்லாம் தவறாமல் செய்யும் ஒருவர். அவரோட தங்கையே அப்படின்னு அந்த பெண்ணை குறிப்பிடுறாங்க. அவரோட தங்கையே, உன்னோட தோழி எல்லாரும் உன் வீட்டு வாசல்ல இருக்கிறோம், மிக்க செல்வங்கள் உடையவளே, நீ இப்படி பேசாமல் இருப்பது கூடாது, நீயும் வருவாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் 11வது பாசுரம். அவங்க அப்படி கூப்பிடுற மாதிரி நம்மளும் போகணும் இல்லையா?